ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காதல். இந்த உலகத்தில் காதல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் தான். எல்லாருக்கும் ஏதோ ஒரு வயசில் காதல் வந்துட்டு போயிருக்கும். அது ஒரு பெரிய மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டாபிக்குள்ளே போகலாமா? ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க டாப்பிக்கில். இது என்னுடைய கல்லூரி காலம். இறுதி ஆண்டு முடிவடைந்தது. அன்று எங்கள் ஃபேர்வெல் டே. அந்த நாளில் வாழ்க்கையில் முதன் முறையாக நான் புடவை அணிந்திருந்தேன். அந்த புடவையில் என்னை பார்த்த அந்த ஒரு பார்வை இன்னும் என் நினைவில் இருக்கிறது. யாருக்கும் தெரியாமல் ஒருவன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் இருந்து சாதாரண பார்வை இல்லை, ஏதோ என்னை மனதுக்குள் பதித்துவிட வேண்டும் என்பது போல் அந்த பார்வை என்னை சுற்றியே இருந்தது. விழா முடிந்தது. நான் பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடந்தேன். அவன் ஏற்கனவே அங்கே நின்றிருந்தான். என் வருகைக்காக காத்திருப்பவனைப் போல நான் வந்த அந்த நொடி அவன் மனம் முழுவதும் அலைப்பாய்வதை அவன் முகமே சொல்லியது. அவன் கண்கள் என்னை பார்வையிலே விழுங்கிவிட வேண்டும் என்பது போல் என்னையே பார்த்து கொண்டிருந்தன. பிறகு நாங்கள் இருவரும் ஒரே பேருந்தில் பயணம் செய்தோம். நான் முன்னால் ஏறினேன், அவன் பின்னால் ஏறினான். பேருந்து முழுவதும் அவன் கண்கள் என்னை மட்டுமே தேடின. ஒரு வழியாக என்னை கண்டுபிடித்து விட்டான். அவன் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை மலர்ந்தது. அந்த ஒரு நிமிடம் எனக்கு இன்னும் மறக்க முடியாத நினைவு. பிறகு நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து கடைசியாக ஒரு சிறிய ஜூஸ் பார்ட்டி வைக்கலாம் என்று அருகில் இருந்த கடைக்கு சென்றோம். அனைவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவன் மட்டும் எனக்கு எதிரே அமர்ந்து ஒரு நொடி கூட கண்களை திருப்பாமல் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் உதடுகள் ஏதோ சொல்ல துடித்தன, ஆனால் வார்த்தைகள் வெளிவரவில்லை. அவன் குரலில் இருந்து தடுமாற்றம் அவன் மனதில் இருந்த காதலை எனக்கு புரிய வைத்தது. சில நேரங்களில் கண்கள் பேசும் மொழியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. சில நேரங்களில் கண்கள் பேசும் மொழியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நேரம் ஓடியது. விடைபெறும் தருணமும் வந்தது. ஒவ்வொருவரும் தங்கள் பாதையை நோக்கி நடந்தனர். அவனும் சென்றான். ஆனால் அவன் மனதை மட்டும் என்னிடம் விட்டு சென்றான். அவனது கால்கள் மட்டும் பிரிந்தன. அவன் மனம் பிரியவே இல்லை. இன்றும் அந்த ஃபேர்வெல் டே, அந்த புடவை, அந்த பார்வை, அந்த சொல்லப்படாத காதல் என் நினைவுகளில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சில காதல்கள் சோர்வதில்லை, ஆனால் மீண்டும் எழுகிறது நம்பிக்கையுடன். சில காதல்கள் சேர்வதில்லை, ஆனால் மறக்கவும் முடியாது. கல்லூரி வாழ்க்கையில் சில தருணங்கள் காலம் கடந்தாலும் மனதை விட்டு நீங்குவதில்லை. இந்த வீடியோவும் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான நினைவு. ஃபேர்வெல் டே அன்று முதல் முறையாக புடவை அணிந்த ஒரு பெண்ணை தன் காதலை சொல்ல துணியாமல் பார்வையால் மட்டுமே நேசித்த ஒரு இளைஞரின் அமைதியான உணர்வை இந்த கதையில் பகிர்கிறேன். இந்த கதை உங்களுக்கும் கல்லூரி நாட்களின் நினைவுகளை மீட்டு கொண்டு வந்தால் உங்கள் கருத்தை கண்டிப்பாக பதிவிடுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்படிக்கு உங்கள் திவ்யா.